என்னங்க இது புதுக்கோட்டையில் அரையாண்டு லீவு விட்டதும் போதும் 2 சின்ன பொண்ணுங்க கண்மாயில் குளிக்க போய் அந்த அவங்க சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கண்மாயில் குளிக்கச் சென்ற 14 மற்றும் 13 வயது சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. வேலூரில் ஒரு 8வது படிக்கிற 13 வயசு பையன் வீட்டில் ஆளக்கானன்னு தேடும் போது கிணறுல விழுந்து சடலமாக மீட்டிருக்காங்க. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியைச் சேர்ந்த கிஷோர் என்ற 14 வயது சிறுவன் கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 2 பொண்ணுங்களுக்கும் 14 வயசு தான். எல்லாம் ஸ்கூல் லீவில் அடங்கி இருக்காமல் கிணல்னு குதிச்சு புதுக்கோட்டையில். அப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசு குழந்தை வீட்டில் ஆளக்கானன்னு தேட போய் அந்த குழந்தை அருகில் இருந்த குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. கோட்டை அருகே மாரையப்பட்டியில் காணாமல் போன செல்வராஜ் என்பவரது 1.5 வயது குழந்தை அருகில் உள்ள குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டது. இப்படா ஒரு பொறுப்புணர்வே இல்லாமல் சரி இவங்க தான் ஸ்கூல் லீவில் கிணத்துல குளிப்பாங்கன்னு ஒரு 14 வயசு பசங்க போயிருக்காங்க. சின்ன குழந்தையும் போய் நீரில் எப்படி தவறி விழுந்துச்சு என்னன்னு தெரியல. தயவு செய்து குழந்தைகளை இந்த லீவில் பத்திரமா பார்த்துக்கங்க. அவங்க தண்ணிக்குள்ளே எங்கள் ஊருக்குள்ளேயும் ஒரு பையன் குளத்துக்குள்ளே முழுகி ஒரு பையன் இறந்து போயிட்டான். அவன் இதே மாதிரி லீவு நேரத்தில் பிள்ளைங்கள கவனமாக பாருங்கள், எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு கேட்டுட்டு அனுப்புங்க. கூட குளிக்க போகிறவங்க அவங்களுக்கு ஏதாவது தவறி கண் எதிரிலே விழுந்தாங்கன்னா வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சொல்லாமல் போய் நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைய மீட்க கூட முடியாது. தயவு செய்து உங்கள் குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கங்க, அறிவுரை சொல்லுங்கள். லீவில் எங்கிட்டும் போய் குளிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. தயவு செய்து பெற்றோர்கள் கவனமாக இருங்க. இதுக்கு மேலே எந்த சம்பவமும் நடக்காமல் பார்த்துக்குங்க.